ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். அம்மு என்டர்டெயின்மெண்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த எபிசோடில் என்னுடைய கஸ்டமைஸ்டு ஹோம் டெம்பிள் எப்படி நான் பிளான் பண்ணேன், என்னென்ன டிசைன்லாம் போட்டிருக்கேங்கிறதையும் கூட சேர்த்து நிறையா முக்கியமான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வீட்டில் எந்த லொக்கேஷனில் வைக்கலான்னு டிசைட் பண்ணிக்கிட்டேன். டைரக்ஷன், அப்புறம் லென்த், ஹைட், வித் எல்லாமே மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய டிசைன் எனக்கு நான் நினச்சி வச்சுருந்தேனோ அந்த டிசைன்லாம் ஒரு பேப்பரில் கிளியராக ட்ராயிங் போட்டுக்கிட்டேன். வெளி தோட்டம் எப்படி இருக்கணும், உள்ளார ஷெல்ஃபிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், என்ன சைஸில் வேணும் அப்படின்றதெல்லாம் நான் கிளியராக ட்ராயிங் போட்டுக்கிட்டேன் இந்த பிக்சரில் கொடுத்துருக்குற மாதிரி. அதுக்கப்புறம் அதை ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனக்கு வெளி தோற்றம் எப்படி இருக்கணும், உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸு ஷெல்ஃப்ஸ்லாம் எப்படி வேணுமோ அதை கிளியராக அவங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு புல் அவுட் டெஸ்க். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறப்ப அதில் பூஜை பண்ணுறதுக்காகட்டும், இல்லைனா விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஆகட்டும், இல்லைனா பிரசாதம்லாம் வச்சு படைக்கும்போது செலிப்ரேஷன் டைமில் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் கீழே பேஸ் கிரானைட் ஸ்டோனில் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் கோலம் போடுறது, அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி கோலம் போடுறது அதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கிரானைட் பார்க்குறதுக்கு ஒரு குட் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். கீழே ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாக நமக்கு ஸ்டோரேஜு. இது ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு, டபுள் டெக்கர். உள்ளார நம்ம ஷெல்ஃப் திறந்தாக்கா உள்ளார 2 கபோர்ட் இருக்கு உள்ள. இந்த டிசைன் நானே ட்ராயிங் போட்டு கொடுத்தது தான். இது துளசி மாடம். கீழே அந்த நாமம் போட்டிருக்கும். எக்ஸாக்டாக அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. 3Dயில் வந்திருக்கு. இதுவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி பிக்சர் போட்டு கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கணும், எதெல்லாம் அவங்களுக்கு பண்ண முடியும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த பிக்சரை காட்டும்போதே நான் கிளியராக எந்தெந்த டிசைன் எனக்கு 3Dயில் வேணும், எந்தெந்த டிசைன் ட்ராயிங்கில் வேணும், அந்த நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணுற மாதிரி அவங்க கதவுலலாம் ட்ராயிங் போட்டிருக்காங்க. அப்படி ஒரே ஒரு லைன் கர்வ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை கிளியராக அவங்கக்கிட்ட சொல்லிடணும். அப்படிலாம் எல்லா இடத்துலையுமே ட்ராயிங் மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துல நமக்கு 3D கர்விங் வேணும், எந்தெந்த இடத்துல நமக்கு ட்ராயிங் மாதிரி அந்த டிசைன் வேணுன்றதை அவங்கக்கிட்ட கிளியராக சொல்லிடுறது பெட்டர். சில நேரம் நம்ம போட்டு கொடுக்குற எக்ஸாக்ட் டிசைன் அவங்கக்கிட்ட இருக்காது. அவங்க யூஸ்வலாக போடுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மெஷினரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அந்த டிசைன் நமக்கு சூட்டபுளாகிறதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தது தான் மற்ற டிசைன்லாம். ஆனால் இது வில்வம் செடி, வில்வம் மரம், என்னோடய ஓன் டிசைன். இது ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. 3D கார்விங். இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் தான். கீழே டபுள் டெக்கர் ஷெல்ஃப் இருக்குது. இதில் ஒரு டிப் என்னென்னா, நான் கீழே இந்த தாப்பால் போட்டுக்கிற மாதிரி பூட்டு போட்டு பூட்டிக்கிற மாதிரி கீழே நான் அந்த தாப்பால் அட்டாச் பண்ண சொன்னேன். அது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. ஏன்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில திங்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சில்வர், வெள்ளி பொருட்கள் அந்த மாதிரி, அப்புறம் பட்டு துணி சாமிக்கு போடும்போது அதெல்லாம் உள்ளார வச்சு சேஃபாக லாக் பண்ணிக்கலாம். அது ஒரு முக்கியமான டிப் தான். ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ஹேபிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் முதல்ல அந்த மாதிரி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காட்டுறது மேலே போர்ஷன், மேலே கலசம் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த கோபுரம்லாம் நான் அவங்க டிசைன்கிட்டேயே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க வச்சுருக்கிற டிசைன்லேயே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த என்ட்ரன்ஸ் மாதிரி வந்திருக்கிற டிசைன், யானை டிசைன் இதெல்லாம் கூட அவங்களே வச்சுருந்தாங்க. அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் அதையே செலக்ட் பண்ணிட்டேன். இந்த யானை டிசைன்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே எனக்கு நிறைய வெளிச்சம் வேணுன்றதுக்காக நான் லைட்டெல்லாம் போட சொன்னேன். எத்தனை லைட் வேணும், எங்கே வேணும் அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இப்போ காட்டியிருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற 3 சாமி விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி இதெல்லாம் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து கேட்டுக்கலாம், என்னென்ன அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஷெல்ஃப் வந்து 6 அடி இருக்குது லென்த்து. அதனால் இதுக்கு வந்து 6 டோர்ஸ் தேவைப்படுது. அதனால் நான் வந்து இது வந்து ஃபோல்டிங் டைப் டோர் இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே மடித்து 3 டோரையும் ஒரே டோராக மடித்து ஒரு இடத்துல வச்சிடலாம். ஸோ தட் நமக்கு இடம் அதிகமாக அடிக்காது. அதே நேரத்தில் அதனால் அந்த ஃபோல்டிங் டைப்பை வைக்க சொல்லிட்டேன். அது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. அப்புறம் அது வந்து இப்போது அப்படியே விட்டாக்க டாயின்னு அப்படியே பான்னு திறக்குது. அதனால் வந்து அதுக்கு நடுவில் வந்து 2 டோரு சேர்ந்த மாதிரி ஒரு பாருங்கள் இப்போ அப்படியே திறக்குது. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த டோரை வந்து மூடி அந்த இடத்துல ஒரு லேட்ச் ஒன்று போட சொல்லிட்டேன். இந்த கதவுக்கு மேலே தாப்பால் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு லேட்ச் போட சொல்லிட்டேன். உங்களுக்கு பிக்சரில் பார்த்தா தெரியும். அது போட சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த 3 டோரில் 2 டோர் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டோர் மட்டும் சென்டரில் இருக்கிறது திறந்துக்கலாம். இப்போ நம்ம பூஜைலாம் பண்ணணுன்னா 3 டோரையும் திறந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்ஸு. அந்த கடையிலேயே அது பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் தான் அது புதுசாக கேட்டிருக்கேன். ஸோ தட் இப்போ மூடுறது திறக்கிறது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சென்டரில் இருக்கிற அந்த 2 ஷெல்ஃபை அந்த 2 டோரை மட்டும் திறந்தால் போதும். இந்த லேட்ச் பாருங்கள், இதான் நான் வந்து போட சொன்னேன். இதை வந்து நம்ம போட்டுட்டா அந்த 2 டோரு, இந்த சைடில் 2 டோர், அந்த சைடில் 2 டோர் எல்லாம் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக மூடி இருக்கும். சென்டரில் இருக்கிற 2 டோரை மட்டும் திறந்துக்கலாம். ஸோ தட் உள்ளார வந்து விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே இதை சென்டரில் கொஞ்சோன்னு மட்டும் திறந்து வச்சுட்டு நம்ம இருக்கலாம். மற்ற நேரத்தில் பூஜை பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக திறந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளார வந்து ஷெல்ஃபிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நான் சிலை அதிகமாக வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஷெல்ஃபாக தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கீழே அந்த கிரானைட் போர்ஷன் வந்து ரொம்ப வித் அதிகமாகவும் அகலமாக இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃப் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அகலம். அதுக்கு மேலே இருக்கிறது அதை விட கொஞ்சம் கம்மியான அகலமாக இருக்கணும். அதனால் கீழே வந்து கிரானைட் வந்து இப்போ 18 சென்டிமீட்டர் விட்டேன்னா மேலே வந்து 15, அதுக்கு மேலே இருக்கிறது 12, அதுக்கு மேலே இருக்கிறது 9. அந்த மாதிரி கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே போச்சு அந்த ஷெல்ஃபை. அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஏன்னா மேலே இருக்கிற லைட் வந்து நல்லா அப்போ தான் எல்லா இடத்துக்கும் நல்லா படும், கீழே இருக்கிற இடத்துக்கும் நல்லா படும். நம்ம வந்து இப்போது எல்லா ஷெல்ஃபையும் ஈக்குவல் சைஸு நம்ம சாமியை கொண்டு போய் நம்ம ஷெல்ஃப்க்கு உள்ளாரெல்லாம் வைக்க முடியாது. அந்த இடம்லாம் இருட்டாக இருக்கும். செகண்ட் ஷெல்ஃப், தேர்ட் ஷெல்ஃப் உள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ அட்வைஸபிள் இல்லை. அதனால் கிராஜுவலாக கேலரி மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல பிரைட்னஸாகவும் இருக்கும். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸு. இப்போ வந்து கதவுலலாம் நம்ம டிசைன் போடலான்னு சொன்னதுக்கு நம்ம வந்து வேறு டிசைன் எல்லாம் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ லக்கி சிம்பிள் அப்படின்னு சொல்கிற அந்த சங்கு, சக்கரம், நாமம், ஓம் சிம்பிள், அப்புறம் அந்த வேல், அப்புறம் அந்த சூலம் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அப்படிலாம் நான் சொல்லாமல் இருந்திருந்தால் சாதாரணமாக ஒரு பூ மாதிரி இழுத்து விட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டிப் தான். ஏன்னா அந்த லக்கி சிம்பிள் வந்து எங்கேயோ நமக்கு ஸ்வஸ்திக், தாமரை இந்த மாதிரி குட் சிம்பிள்லாம் போட்டு நம்ம வந்து பண்ணால் ரொம்ப நல்லது. கூட வந்து இதில் மணியும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 பக்கமும் பூ டிசைன் அவங்களே போட்டுட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களோட டிசைன். ஆனால் நல்லா வந்திருக்கு எல்லாமே கரெக்டாக. உள்ளார ஷெல்ஃப் வந்து நான் வந்து சி ஷேப்பில் பண்ண சொன்னேன். ஏன்னா எல்லா டைரெக்ஷன்லையும் நம்ம வச்சுக்கலாம், டைபீஸ் வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு. ஆனால் இப்போ வந்து அது அவங்களுக்கு சரியாக புரியாதனால அதுக்கு தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் கிளியராக. அவங்க வந்து சாதாரணமாக நீட்டாக ஷெல்ஃப் மட்டும் நான் கேட்டேன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸை மட்டும் என்கிட்ட தனியாக கையில் கொடுத்துருவாங்க.
அது எப்படி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே தெளிவாக நான் இது எல்லாமே வந்து ஒரே பீஸாக இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அது தெளிவாக புரியாதனால இந்த மாதிரி வச்சுட்டாங்க. தனித்தனியாக கட் பீஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நான் அவங்க வந்து அதை தனியாக மேனேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக சொல்லணும், ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும். அப்படி இல்லைன்னா வந்து சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்கும் போது அவங்களுக்கு வந்து அப்நார்மலாக இருக்கிற மாதிரி, இப்போ நார்மலாக இருக்கிற ஷெல்ஃப்லாம் அவங்க பண்ணி பண்ணி பழக்கமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு டிசைன் சொல்லும்போது அவங்களுக்கு சரியாக புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். இது வந்து சி ஷேப்பில் இருக்க ஷெல்ஃபிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால சில சாமிங்க வந்து நம்ம ஒரு சில டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சைடையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அழகாக நம்ம வந்து 3 சைடையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், சாமிங்க வச்சுக்கலாம். என்னுடைய லேட்டஸ்ட் ஆஃப்டர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சாமியெல்லாம் வச்சதுக்கப்புறமா நான் எப்படி வச்சுருக்கேன்றது நான் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வரும்போது அந்த வீடியோ போடுறேன். அப்போ நீங்களே ஷேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இதுதான் என்னோடய டோட்டல் இப்போ கடைசியில் எனக்கு கிடச்சிருக்கிற சூப்பர் டிசைன். இதனால் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் கிடச்சிருக்கும். நிறையா வந்து அந்த டிசைன் ஷெல்ஃப்லாம் எப்படி டிசைனிங்காக வச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய டிப்ஸு கிடச்சிருக்கும் டெஃபினெட்லி. நான் பர்சனலாக டெய்லி நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே அதில் இருக்கிற எல்லா அம்சங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மாதிரி கரெக்டாக நல்லா கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா நான் வந்து நிறைய நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். லைக் மெடிடேஷன்லாம் பண்ணுவேன், நிறைய ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுவேன். இந்த உட்காந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சேரில் உட்காந்துட்டு பண்ணுவோம். பூஜையெல்லாம் சேரில் உட்காந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே உட்காந்துட்டு அந்த புல் அவுட் ட்ராவை இழுத்து, புல் அவுட் ட்ரா இல்லாது புல் அவுட் டெஸ்க் அது நல்லா இழுத்து வச்சு அதில் வந்து ஏதாவது பூஜை பண்ணோன்னா சாமியை எடுத்து கீழே வச்சுக்கிட்டு நம்ம நல்லா பூஜைலாம் பண்ணலாம், லாங் டைம் ப்ரேயர் பண்ணலாம். எப்போவுமே நான் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னோடய ஹாப்பி டைமே அதுதான். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிகிட்ருப்பேன், அப்படின்னா ஏதாவது பூஜை பண்ணிகிட்ருப்பேன். இந்த கிரானைட் இடத்துலலாம் வந்து சாமியை வச்சுருக்கேன். அந்த பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் நான் புல் அவுட் பண்ணி அதில் வந்து விளக்கு ஏற்றுறது அந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். ஏன்னா விளக்கு வந்து ஷெல்ஃப்க்கு உள்ளார வச்சா கொஞ்சம் டேஞ்சர், அதனால் கொஞ்சம் அந்த ஷெல்ஃபை புல் அவுட் பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கலாம். ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. நம்ம சாமிக்கு பிரசாதம் படைக்கும்போது, அப்புறம் வந்து நம்ம தீவார்த்தனை காட்டும்போது அந்த தீவார்த்தனைலாம் அந்த வெளியே ட்ராவில் இழுத்து அந்த டெஸ்கில் வந்து வச்சுட்டு நம்ம ரொம்ப பண்ணிக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த புல் அவுட் ட்ராவை வந்து நீங்கள் உங்களோட ஷெல்ஃபில் வைங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு லாங் டைம் நம்ம விளக்கு அங்கே எரியணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு டோர் மட்டும் திறந்து வச்சுக்கலாம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன உங்களுக்கு தோணுதோ நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு எல்லாத்த விட ஹாப்பி வந்து இந்த டிசைன் துளசிலாம் இங்கெல்லாம் கிடைக்காது, வெளிநாட்டிலலாம் கிடைக்காது நினச்சப்போ. அதனால் நான் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் துளசி செடி, தாமரை, அப்புறம் அந்த இது வந்து வில்வம் வந்து ஸ்பெஷல் வில்வம். இது 3 அடுக்கு வில்வமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கிடைக்காது, ஒரே ஒரு வில்வம் அடுக்கு தான் கிடைக்கும். அதில் வந்து 3 இலை தான் இருக்கும். இது வந்து நான் ஸ்பெஷல் டைப் ஆஃப் வில்வமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு செடியை வந்து ஒரு சைடில் வச்சுட்டேன். ஸோ தட் எல்லா நேரமும் என்கிட்ட துளசி வில்வம் இருக்கிற மாதிரி அங்கே சிவனும் இருக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கேயே சிவன் வாடுற மாதிரியே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி விஷ்ணு அந்த துளசி மாடம்லேயும் வந்து நாமம் அதெல்லாம் அழகாக